எடப்பாடி மீதான விமர்சனத்தை குறைச்சிட்டு இன்னைக்கு வந்து விஜய் மேல பாய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இணைய கூலிப்படைகள் விட்டோம் விஜய் வந்து பிராண்டா விட்டுருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா விஜய் மீதான பயம் தான். இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி விஜய் சர்வ நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்துட்டார். என்ன காரணம்னா இன்னைக்கு பல கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஒரு பத்திரிகையாளர் துக்ளக் இதயான்னு பேரு, அவர் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பரும் கூட. அவர் வந்து பல தொகுதிகளில் போய் சர்வே பண்ணுறாரு. அவருடைய வேலையே வந்து சர்வே எடுக்கிறது தான். அப்படி எடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருடைய தனிப்பட்ட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா விஜயெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவருக்கெல்லாம் செல்வாக்கே இருக்காது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் சர்வேக்குள்ளேயே போறாரு. போய் பார்த்தா பல ஊர்களில் வந்து விஜயினுடைய செல்வாக்குங்கிறது எங்கேயோ இருக்கு. ஏன்னா அப்ப சொல்றாரு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் நிலவரம். ஸோ இப்படி ஒரு செல்வாக்கு விஜய்க்கு கிடைக்கும் போது அப்போ திமுக வந்து அவர் என்ன ஆயுதம் கொண்டு தாக்கும்? இந்த மாதிரியான ஒரு அவதூறான அருவருப்பான கருத்துக்களை வச்சு தான் அவரை வந்து காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க.